வேலையே வந்து அதுக்கு துப்புல இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், இந்த மைனர்னு ஒரு பையன் இருக்கான் தெரியுமா, யூடியூப் ரூட்டஸ்னு ஒருத்தன். அவன் ஒரு சேனல் வச்சுக்கிட்டு அவனுக்கு வேலையே வந்து சவுக்கு சங்கர்னு தமிழில் வைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று போடுறது. அதை வச்சு ஃபேமஸ் ஆகுது. சவுக்கு சங்கர்னா அது ஓடுது இந்த ஹேஷ்டேக்கில். அந்த ஆதனெல்லாம் கேட்கும்போது அது ஹேஷ்டேக் இப்படி போட்டால் இதில் காட்டுங்க அப்படின்ட்டு. அதனால சவுக்கு சங்கர் இதை பண்ணுறாரு அதை பண்ணுறாரு. நேற்று 2 வாட்டி ஒன்றுக்கு போனார். பரோட்டாவுக்கு வந்து ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டாரு. பிரியாணியில் லெக் பீஸ் நடக்குது, அதான் வேலை. இப்படி இந்த அரமெண்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இந்த யூடியூப் ரூட்டர்ஸ்ன்றவன் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு சிவபெருமான் ஏன் காலை தூக்கின்னு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டான். இருக்கு இன்னும் இந்த வீடியோ. அசிங்கம். டான்ஸ் ஆடும்போது சிவபெருமான் ஏன் காலை தூக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது போட்டிருந்தான். பெரியார் பேசாத நாத்திங்கல்ல. ஆனால் பெரியாருக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் கொச்சையானதல்ல. புராணங்களில் இருக்கிறத பாருங்கள். இப்படி ஆபாசமாக நீங்கள் புராணம் சொல்லியிருக்கு, அதில் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. அப்போ எழுதுனவனோட மனசு எவ்வளோ கொச்சையாக இருக்குன்னு சொல்லுவார் ஒழிய கிரியேட் பண்ண மாட்டார். சிவபெருமான் காலை தூக்கி பாருன்ட்டு இவர் சொன்னார, பெரிய பேசினார. அப்போ நீ இதை இப்படி பேசி வீடியோ போடுறீங்க. ஏற்கனவே கந்த புராணத்தில் இருந்த ஒரு விஷயத்தை இதே மாதிரி இந்த ஏதோ ஒரு குரூப்பு போட்டு கருப்பர் கூட்டம் போட்டு அதில் வழக்கு போட்டு தான் வந்து உங்களுக்கு வேலையாத்திரன்ற லெவலுக்கு ஒரு கேம்பெயினே ரன் பண்ணாங்க பிஜேபி. அப்போ இவன் இந்த மாதிரி போட்டிருக்கிறான். இவனை கைது பண்ணுமா வேணாமா? நீங்கள் தானேப்பா இந்துக்கள் ஓட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ இவனை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா அவனோட கருத்தில் தமிழக உளவுத்துறைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் உடன்பாடா? இதை இந்துக்கள் ஏற்றுப்பாங்களா? எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனால் எனக்கு அருவருப்பாக இருக்குது இந்த வார்த்தை. புரியுதா? சிவபெருமான விமர்சனம் போடுறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. ஏங்க நாட்டில் 1000 விஷயம் இருக்குங்க. அதை சொல்லி ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. எவ்வளோ விஷயம் இருக்குது. அதை விட்டு சிவபெருமான் கால் தூக்குனார், கை தூக்குனார். கரெக்டாக சிம்பிளாக முடிச்சிட்டார். இந்த இப்போ பேச நம்ம இது போக்குவரத்து எவ்வளோ விஷயம் இருக்குங்க. வருத்தப்பட வேண்டிய விஷயங்களை சுட்டி காட்ட வேண்டிய கரெக்டாக சொன்னார். முக்கியமாக